அதுவும் இந்த சம்பவம் நடந்தது ஒரே டைம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். 2022 மார்ச். ஆனா இது 3 கோடி தான். அவர் 350 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாரு அப்படின்னா அந்த 350 கோடியில இந்த 3 கோடி இருக்கா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான தகவல்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, மற்ற இடி இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்காக தான் வந்து ஏவா வேலு வீட்டுல அந்த பழைய அதிகாரிகளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு தேடி எடுத்திருக்கிறாங்க. என்னங்க நீங்க எல்லாம் ரூம் போட்டு தாங்க யோசிப்பீங்க. அவங்க எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறது மட்டும் இல்ல, ரூம் போட்டு லஞ்சம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரூம் போட்டு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்னங்க பத்திரப்பதிவு பண்ணணுமா, நீங்க அந்த ரூமுக்கு போங்க. உங்களுக்கு வந்து சான்றிதழ் வேணுமா, அந்த ரூமுக்கு போங்க, டீல் பண்ணுங்க. அங்க ஒருத்தர் நம்மால் இருக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏவா வேலு வந்து பயங்கரமா திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். கருணாநிதி மாதிரியே எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற வழிகளெல்லாம் அவர் கரெக்டா பண்ணியிருப்பார். எல்லா கதவுகளையும் அடைச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஏவா வேலுவோட நிக்காது. அடுத்தது ராஜகண்ணப்பன் வருவாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வருவாரு. நாளைக்கு இதுவே வந்து உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல கதவை தட்டுற அளவுக்கு போய் சேரலாம். ஒரே ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னா நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் நீங்க வந்து பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றீங்க? அவங்க பண்ணி என்ன விசாரணை தானே. நீ ஒன்றும் பண்ணலன்னா உனக்கு ஏன் பயம்? மாட்டுக்கிறவங்க எல்லாம் செந்தில் பாலாஜி ஆளுங்களாம். சங்கரானந்தின்றா, அந்த சின்ன ஆண்டார் கோயில்ல அந்த கார்த்திங்கிறவர், பள்ளப்பட்டியில ரஃபீக் அப்படின்ட்டு ஒருத்தர், இவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி ஆளுங்களாம். செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா எப்படி வந்து தடயங்களை அழிக்கணுங்கிறது தெரியாதா? அதாவதுங்க கிரிமினல் மைண்டடோட அதிகமான கிரிமினல் மைண்ட் இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். அவங்களெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக தான் திருப்பி சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதும் சரி, ஏடிஎம்கே இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து நிறைய ஊழல் பண்ற மந்திரிகளை தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா அவங்கள தடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி ஊழல் செய்து கொடுப்பாங்க? எப்படி பார்ட்டி ஃபண்ட் கிடைக்கும் உங்களுக்கு? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் தம்பி, தேங்க்யூ. தற்போது ஏவா வேலு அவர்களுடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் தற்பொழுது வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளா இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு பின்னணியில என்ன காரணங்கள் இருக்கு? இல்ல நடப்பு ஆளும் கட்சியான தாவேகாவினுடைய பழிவாங்கல் நடவடிக்கையா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை திமுக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டமன்றத்துல விவாதம் ரொம்ப காரசாரமா மாறிடுச்சு இல்லையா? அதனால ரொம்ப கேள்விகள்லாம் ஆப்போசிட்ல இருந்து ரொம்ப கடுமையா வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே வந்து ட்வீட்ல வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வுகளை? நீங்க கரெக்டா சொன்னீங்க. இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு வேற என்ன சொல்ல முடியும் அவங்களால? சட்டமன்றத்துல அந்த அதிரடியான உரை, விஜயனுடைய உரையில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டேன், முந்தைய ஆட்சியில் மக்கள் பணத்தை தொட்டவர்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நரேந்திர மோடி மாதிரி இல்ல? ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் காவுங்க நான் காணே தூங்கன்னு சொன்னார் இல்லையா? அதாவது நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் விடமாட்டேன், ஊழல் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஊழல் செய்யவும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. 5 வருஷமா இல்லைங்க, 10 வருஷமா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வேலையே பண்ணாம இருந்தது. ஜெயலலிதா காலத்திலே கூட வேலை பண்ணாம இருந்தது. இப்பதான் அதுக்கு வந்து தூசி தட்டி எழுப்பி கொஞ்சம் ஆயில் கீழெல்லாம் போட்டு அந்த துறையை கொஞ்சம் சீரமைச்சிருக்கிறாங்க. அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து அருண் தலைமை வைக்கும் போது கூட இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அருணே வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு IPS அதிகாரிகள் நான் முதலே பதிவு பண்ணியிருக்கேன்.
10-15 வருஷமா வேலை பண்ணல. இவங்க எவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பத்திரப்பதிவுத்துறையில இல்லைன்னா பஞ்சாயத்துல, ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு 500 ரூபா பட்டா மாற்றத்துக்கு வாங்கினாங்க, பேர் மாற்றத்துக்கு 500 ரூபா வாங்கினாங்கன்னா அவங்கள மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவங்களாம் பத்தி கவலையே படல. காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதும் சரி, ஏடிஎம்கே இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து நிறைய ஊழல் பண்ற மந்திரிகளை தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா அவங்கள தடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி ஊழல் செய்து கொடுப்பாங்க? எப்படி பார்ட்டி ஃபண்ட் கிடைக்கும் உங்களுக்கு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லித்தானே உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு அசம்பிளில. ஞாபகம் இருக்கா? 29 நிமிஷம் கரெக்டா படிச்சுக்கிட்டே வந்தாரு, வாய் மூடிக்கிட்டு இருந்தாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எல்லாம் குயோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படின்னா அது உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க ஆதாரம் கொடுங்க அது எதுன்னு சொன்னா எல்லாம் ஏகப்பட்ட ஆதாரங்கள். அதாவதுங்க பல விஷயங்களுக்கு ஆதாரங்களே இருக்காது. ஆனா எல்லாருமே சொல்றதுதான் இது. ஸ்ரீதர் வேம்புவே சொல்றாரு. ஸ்ரீதர் வேம்பு ஒரு பாராட்டப்பட்ட போற்றத்தக்க ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஐடி ஸ்பெஷலிஸ்ட். அவரே சொல்றாரு என்னுடைய ஸ்கூலுக்கு அப்படி. என்னங்க நீங்க எல்லாம் ரூம் போட்டு தாங்க யோசிப்பீங்க. அவங்க எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறது மட்டும் இல்ல, ரூம் போட்டு லஞ்சம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரூம் போட்டு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்னங்க பத்திரப்பதிவு பண்ணணுமா, நீங்க அந்த ரூமுக்கு போங்க. உங்களுக்கு வந்து சான்றிதழ் வேணுமா, அந்த ரூமுக்கு போங்க, டீல் பண்ணுங்க. அங்க ஒருத்தர் நம்மால் இருக்கிறாரு. கார்த்தி சிதம்பரத்துக்கிட்ட தானே சொன்னாரு ப சிதம்பரம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீன தொழிலாளர்களுக்கு விசா புதுப்பிப்பதற்கு அவர் என்ன பண்ணாரு? கார்த்தி சிதம்பரத்தை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கார்த்தி சிதம்பரம் பணம் வாங்கினாரா இல்லையா? அதே மாதிரிதான் இவங்களும் ரூம் போட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாம ரூம் போட்டு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கொடுமையான அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிச்சிருப்பாங்கிறத பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து உதயநிதிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு 25 லட்சம் நீங்க வாங்கிருக்கீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஸ்கூல் சார் இருக்கு? அவ்வளவு பணம் நீங்க வாங்கிருக்கீங்க, வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் ஏவா வேலுல இருந்து இன்னைக்கு ஆரம்பம். அன்னைக்கு முதல்வர் உரை அவர் சொன்னாரு, மக்கள் வரி பணத்தை தொட்டவர்களை விட மாட்டேன்னு சொன்னாரு. அதை இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப முனைப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அருணுக்கே கூட நான் சொல்றேன் உங்களுக்கு, அருணுக்கே கூட இதுக்கு முன்னால இருந்த டிஎம்கே அமைச்சர்கள் மேலும் மற்ற நிர்வாகிகள் மேலும் சில காரணங்கள் இருக்கலாம், சில மன கசப்புகள் இருக்கலாம். அதுக்கு கூட அவர் வஞ்சம் தீக்கிற மாதிரி அவராவே முனைப்பா இருந்து சில விசாரணைகளை நடத்தலாம். நாளைக்கு பாருங்க, இது ஏவா வேலுவோட நிக்க போறது இல்லை. ஏவா வேலு வந்து 2022 சமாச்சாரம் தான் சார். இது அறப்போர் இயக்கம் கொடுத்த இதுதான், அந்த புகார் தான். ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில வச்சுக்கிட்டு இருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு வேலையும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு கண் துடைப்பு வேலை பண்ணாங்க. என்ன? துறை சார்ந்த விசாரணை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு லேடி இருந்தாங்களே, அந்த லேடி சத்யபாமா, அவங்களோட ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்றாங்க, 11 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மீன் டைம் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பில், அதாவது பேக் டேட்ல பில் கிரியேட் பண்றது, பேக் டேட்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆய்வறிக்கை கிரியேட் பண்றது, பேக் டேட்லயே உங்களுக்கு பாக்கி எல்லாம் பண்றது, ரோடு கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் அவசரமா ராத்திரியா கான்கிரீட்டை கொண்டாந்து கொட்டிட்டு ரோடு போட்டா மாதிரி எல்லாம் வேற காமிச்சிட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற சாட்சியங்களை அழிப்பதற்கான செயலா இல்லையா? இதெல்லாம் யாரு பண்ணாங்க? அந்த அம்மா கூலா ரிட்டையர் ஆயிட்டாங்க. நீங்க ஒரு உண்மையான நல்ல முதல்வராக இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? லாஸ்ட் டே அந்த அம்மாவை உட்காத்தி வச்சிருக்கணும், இடைநீக்கம் பண்ணி உட்காத்தி வச்சிருக்கணும். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து எல்லா ஓய்வூதிய பலன்களும் கிடைச்சிருச்சு, நிம்மதியா ஓய்வுல இருக்கிறாங்க. இவ்வளவு ஊழியம் பண்ணிட்டு அவங்க ஓய்வுல இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் யாரு காரணம்? உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வரலாம் சார். செந்தில் பாலாஜி கரூர் புறவழிச்சாலையில ஒரு இது பண்ணிட்டு இருந்தாரு, 350 கோடி ரூபாய்க்கு ஒரு மஹால், அது என்ன சொல்றது, பண்ணை வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? ஈடி அங்க போயிட்டு எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சவுக்கு சங்கர் கூட அங்க போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரு. ஓகே, அதுவும் இந்த சம்பவம் நடந்தது ஒரே டைம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும், 2022 மார்ச். ஆனா இது 3 கோடி தான். அவர் 350 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த 350 கோடியில இந்த 3 கோடி இருக்கா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான தகவல்கள் வந்து
லஞ்ச ஒழிப்புத்துறை மற்ற இடி இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக தான் வந்து ஏவா வேலு வீட்டில் அந்த பழைய அதிகாரிகளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு தேடி எடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன, அவங்க வீட்டுல 40 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கு, வேற ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 ஆண்டுகள் தாமதமானதுதான் முக்கியமான காரணம். சரி, இது ஏவா வேலோட நிக்க போதா? ஏவா வேலு மாட்ட மாட்டாரா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா இதுல ஏவா வேலுவோட ரோல் என்ன அப்படிங்கிறத கரெக்டா லிங்க் பண்ணணும் சொன்னா அதுக்கு வேண்டிய மாதிரியே அந்த தரவுகள் எல்லாம் கிடைக்கணும். கோர்ட்ல நீங்க கொண்டு போய் வச்சா இர்ரிஃப்யூட்டபிள் எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும். ஆனா அதுக்கெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏவா வேலு வந்து பயங்கரமா திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். கருணாநிதி மாதிரியே எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற வழிகள் எல்லாம் அவர் கரெக்டா பண்ணியிருப்பார். எல்லா கதவுகளையும் அடைச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தமிழ் முதல் நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஏவா வேலுவோட நிக்காது. அடுத்தது ராஜகண்ணப்பன் வருவாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வருவாரு, ஏன் செந்தில் பாலாஜி மேலே திருப்பி வழக்குகள் வரலாம். ஏன்னா மின்சாரத்துறையில் இருக்கும் போது என்ன மாதிரியான லூட்டி அடிச்சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக்ல எவ்வளவு லூட்டி அடிச்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அமைச்சரா உள்ள வருவாங்க. நாளைக்கு இதுலயே இந்த 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 வரிசையில நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினும் சேர மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கு இதுவே வந்து உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல கதவை தட்டுற அளவுக்கு போய் சேரலாம். ஆனா நம்ம இப்ப இருக்கிற முதல்வர் விஜய், அவருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் பண்ணினார் அப்படின்னு சொன்னா நரேந்திர மோடியை விட மிக அதிகமான பாராட்டுகள் அவருக்கு கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? எல்லா டிஎம்கே அமைச்சர்களும் உள்ள போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 சொல்லிட்டு அண்ணாமலை எல்லா தரவுகளையும் எடுத்து ட்ரங்க் புட்டியில வச்சு கொடுத்தாரு. என்ன ஆக்ஷன் எடுத்தது? யாராவது ஒரு அமைச்சரை மத்திய அரசு இன்னைக்கு வரைக்கும் உள்ள தள்ளியிருக்கா? தள்ளல. அட்லீஸ்ட் லஞ்ச ஒழிப்பு அவங்க கிட்ட இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் இருக்கு, எல்லாமே இருக்கு கையில. அப்படியும் கூட உங்களால மோடி அரசால ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள தள்ள முடியல. ஒரே ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னா நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் நீங்க வந்து என்னது பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்றீங்க? அவங்க பண்ணி என்ன விசாரணை தானே. நீ ஒன்னும் பண்ணலன்னா உனக்கு ஏன் பயம்? சொல்லுங்க. இப்போ சட்டமன்றத்துல இந்த மாதிரியான விஷயங்கள், பார்ட்டி ஃபண்டா இருக்கட்டும், ஊழல் நடவடிக்கைகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஆதாரம் ஏதாவது இருந்தா கொடுங்க, நாங்க கோர்ட்ல எங்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப போல்டா தெரிவிக்கிறாங்க. இப்படி போல்டா தெரிவிப்பதனுடைய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது தானே காட்டுது. அது உண்மைதானே? அப்படிதானே சொல்லி அவன வழி கிடையாது. ஆதாரம் இருந்தா கொடுங்க. நான் அங்க இருந்தேனாலும் நானும் அதே தான் சொல்றேன். ஆதாரம் எப்படி வரும் தெரியுமா? விசாரணைக்கு அப்புறம் தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து பிரைமா ஃபேஸி ஏதோ கோல்மால் நடந்திருக்குது, மோசடி நடந்திருக்கு, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேல தெரியாது. இது அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏவா வேலு கூட மாட்டிக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்கேஸ் ஏவா வேலு வந்து பாருங்க, ஏவா வேலு செந்தில் பாலாஜி இந்த மாட்டிக்கிறவங்க எல்லாம் செந்தில் பாலாஜி ஆளுங்கலாம். சங்கரானந்த் இன்ட்ரா, அந்த சின்ன ஆண்டார் கோயில்ல அந்த கார்த்திங்கிறவரு, பள்ளப்பட்டியில ரஃபீக் அப்படின்ட்டு ஒருத்தர், இவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி ஆளுங்க தான். செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா எப்படி வந்து தடயங்களை அழிக்கணுங்கிறது தெரியாதா? அதாவதுங்க, கிரிமினல் மைண்டோட அதிகமான கிரிமினல் மைண்ட் இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். அவங்களெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக தான் திருப்பி சொல்றேன், ஏவாவேலு மாட்டிக்குவாரா மாட்டிக்க மாட்டாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பல விஷயங்கள்ல அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஏன் உங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ் எல்லாம் தப்பிச்சுட்டு போலையா? கோர்ட்டே வந்து சொல்லலையா அவங்க கதவை திறந்து கொடுத்துருங்கன்னு சொல்லலையா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு, அதாவது நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் இருந்தா தான் கோர்ட்ல இதெல்லாம் செல்லும், இல்லைன்னா கோர்ட் அது செல்லாது. அந்த தைரியத்தை தான் அவர் சொல்றாரு உதயநிதி. ஆனால் இவங்க வந்து கண்டினியூஸா பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது பல்வேறு நேற்றுக்கு பாருங்க, இவர் சொன்ன மாதிரியே சோஹோ கார்பரேஷன் ஸ்ரீதர் வேம்பு சொன்ன மாதிரியே வேற இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பெண்மணி வந்து, ஆமா நாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, பணம் கேட்பாங்க, பணம் கொடுக்கலன்னா ரினியூவல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஆர்டிஓல என்னாச்சு, அன்னைக்கு 35 ஆர்டிஓல கிட்டத்தட்ட 35 லட்சம் பணத்தை பிடிச்சாங்க.
பாக்கி இருக்கிற பணத்தெல்லாம் வந்து அந்த ஊழியர்கள் ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்க ரைடு நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே. அதே மாதிரி தானே பத்திரப்பதிவு இருக்கும், அதே மாதிரி தானே போக்குவரத்து துறை இருக்கும், மின்சாரத்துறை இருக்கும். எல்லா துறைகளிலும் இவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஊழல் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல் பண்றாங்களேங்கிறது வந்து உதயநிதிக்கும் தெரியல, மு க ஸ்டாலினுக்கும் தெரியல. அடா பாவீங்களா, இவ்வளவாடா ஊழல் பண்ணினீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா நார்மலி என்ன ஆகும், கருணாநிதி ஸ்டைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இது கருணாநிதி ஸ்டைல். ஜெயலலிதா ஸ்டைல் என்ன, எனக்கு 25% கட்சிக்கு கொடுத்துரு, பாக்கி 75 நீ வச்சுக்க. இங்க என்ன இருக்குன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை சார். இப்போ ரீசென்ட்லி நான் கேள்விப்பட்டது, இன்னும் பேப்பர்ல வரல, சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குறதுக்கு அரசு மருத்துவமனைகள்ல 3 கோடி ரூபாயில வாங்க வேண்டிய அந்த மிஷின்களை, இயந்திரங்களை இவங்க 6 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வந்து மின்துறையில வந்து இந்த மின்மாற்றிகளுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மின்மாற்றினா 12-13 லட்சத்துக்கு இவங்க வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு பண்ணினாங்களோ, அந்த மாதிரி எல்லா துறைகளையும் நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு பண்ணிருக்கிறது உதயநிதிக்கும் இவருக்குமே தெரியல. அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்குமே அப்ப தெரியாம இருந்திருக்கு. அதனாலதான் இந்த முதல் குடும்பம் வந்து இவ்வளவு அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, நம்ம அமைச்சர்களே இவ்வளவு ஊழல் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஏமாற்ற உணர்வு தான் அவங்களுக்கு மிஞ்சிருக்கு. அதனாலேயே வந்து டிஎம்கேக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னு நான் கேள்விப்படுகிறேன். சார், இப்போ ஒரு ரைடு பண்ணும்போது எந்த விதமான ஆதாரங்களுமே சிக்கல. கார்ல இருந்து அவங்களுடைய ஆபீஸ், வீடு எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ணி எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அதை எப்படி பாக்குறது? நான் தான் சொன்னேனே, அவங்க வந்து ஏற்கனவே அதெல்லாம் அழிச்சிருப்பாங்க. யாராவது ஒரு ஜூனியர் லெவல்ல 2-3 ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்து கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பல சமாச்சாரங்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, சாட்சியம் கூற வந்தவர்களையே கூட மிரட்டி எதிர் சாட்சி சொல்ல வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. பல இதுல நம்ம பார்த்துருக்கோம். மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஓரத்த நாடுல வைத்தியலிங்கம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, எம்எல்ஏ. அவர் வந்து 2011-16லயே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணாரு. இந்த பெருங்குளத்தூர்ல இங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு இதை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 23-24 கோடி ரூபாய்க்கு ஊழல். அது மட்டும் இல்ல, அது ஒண்ணு மட்டும்தான் வந்து வெளியில வந்தது, பாக்கி எல்லாம் வெளியிலே வரல. அதுல வந்து ஏகப்பட்ட சாட்சியங்கள் இருந்தாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஆக்ஷன் எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பீரியட்லயும் எடுக்கல, ஸ்டாலின் பீரியட்லயும் எடுக்கல. ஏன்னா இங்க 2 பேருக்குமே, எடப்பாடிக்கும் சரி இவருக்கும் சரி, ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு கொள்கையா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரத்த நாடு வைத்தியலிங்கம் என்ன பண்ணாரு, டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. ஜனவரியில ஜாயின் பண்ண அதே மாசம் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கேஸ ஊத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னுட்டு. எப்படி அது மாதிரிதான். அந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் நடந்திருக்கும். இந்த தைரியம் தான் அவங்களுக்கு வந்து அந்த உதயநிதி இந்த முதல் குடும்பத்துக்கு இவ்வளவு தைரியம். ஓகே, நாங்க ஆனதை பாத்துக்கிறோம், கோர்ட்ல சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது. கோர்ட்ல சந்திச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து ஆதாரம் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏவா வேலு உண்மையிலேயே மாட்டிக்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த ஆய்வெல்லாம், இந்த விசாரணை எல்லாம் நடந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, ஹார்ட் டிஸ்க்கு, அது இதெல்லாம் இமெயில் அதெல்லாம் கிடைச்சிருக்கு, வாட்ஸ்அப்னுடைய இதெல்லாம் வந்து டீகோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து வேற ஏதாவது லிங்க் கிடைக்குமா, வேற ஏதாவது ஊழலுக்கு லிங்க் கிடைக்கலாம். அது இப்போ உங்களுக்கு தெரியாது, 6 மாசத்துக்கு பிறகுதான் தெரியும். பொன்முடிக்கு அப்படித்தானே பண்ணாங்க. பொன்முடியினுடைய வீட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய், வாட்ஸ்அப் மேட்டர் எல்லாம் எடுத்துட்டு போய் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு வழக்கு போட்டாங்க அவங்க மேல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது தொடர் நடவடிக்கையா கூட இருக்கலாம், தான் உங்களுக்கு தெரியாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.